தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட வைகரி கிளாஸ் 44வது கிளாஸ் பாக்குறோங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க வர டாபிக் என்னன்னா 17 கீழ்கணக்கிலேயே 4வது இது பார்க்குறோம். 17 கீழ்கணக்கில் ஆல்ரெடி 3 பார்ட் பார்த்துட்டோம். இன்னைக்கு 4வது பார்ட் பார்க்குறோம். சரி, 17 கீழ்கணக்கில் இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கு பார்த்துருமாங்க. திணைமொழி 50, திணைமாலை 150, ஐந்திணை 50, ஐந்திணை 70. அந்த ஐந்திணை 50, ஐந்திணை 60, ஐந்திணை 70ன்னு சொல்லுவாங்க. ஐந்திணை 60ன்னு சொல்றது கைநிலை. பட் நம்ம அதை பார்க்கல, பின்னாடி பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 திணைகளை பாடக்கூடியதுல 4 நூல்களை பார்க்கிறோம். சரி, 5 திணைகளை பாடுனதுல 4 நூல் பார்க்கிறோம். பார்த்தோம் நாலடியார் நான்மணிக்கடிகை பார்த்தோமாங்க. நாலடியார் நான்மணிக்கடிகை பார்த்துருப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா 40 பார்த்தோம். இன்னா 40, இனிய 40, கார் 40, களவழி 40 பார்த்தோம். அதுக்கப்புறம் மருத்துவ நூல்கள் பேர்ல இருக்கக்கூடிய 3 நூல்கள், திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், தென் ஏலாதி, இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது திணைமொழி 50, திணைமாலை 150, ஐந்திணை 60, சரி ஐந்திணை 50, ஐந்திணை 70, இந்த 4 நூல்களை பத்தி பார்க்கலாம். சரிங்க. ஸோ அதில் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது எப்போ கேட்கலாம், எப்போவாச்சும் இதுல கேட்கப்படுது. ஸோ அந்த இதுல நமக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? முதல்ல யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐந்திணை, சரி திணைமொழி 50 இருக்கு இல்லையா? திணைமொழி 50 இருக்கு. ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டா கண்ணன் சேந்தனார். சரிங்க. இந்த இதெல்லாம் கேர்லஸ் மிஸ்டேக். நம்ம அன்னைக்கு கண்ணன் கூத்தனார் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கேர்லஸ் மிஸ்டேக் விட்டுக்கூடாது. சரியா? எழுதினாரு கண்ணன் சேந்தனார். ஓகேங்க. திணைமொழி 50 அப்படின்னு சொல்லும்போது கண்ணன் சேந்தனார். திணை அகம் சார். ஏன்னா 5 திணைகள் அப்படின்னாலே அகத்துல தானே பாடியிருப்பாங்க, பேர்லயே இருக்கும். திணைன்னு வரும்போது தெரிஞ்சுக்கோ. சரிங்க. இதுல மொத்தம் 50 பாடல்கள் இருக்கு. திணைக்கு 10 பாடல். ஒரு திணைக்கு 10 பாடல்னு சொல்லிட்டு 5 திணைக்கு 50 பாட்டு. ஓகேவா? ஒரு திணைக்கு 5 10ன்னு சொல்லிட்டு மொத்தம் 50 பாடல் வச்சுக்கணும். சரி, இப்போ காலம் எப்பங்க அப்படின்னா 5ஆம் காலம் 5ஆம் நூற்றாண்டு. பாவகை வெண்பா. நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் 17 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்லி இது வெண்பால தான் இருக்கும். 17 கீழ்கணக்கு நூல்கள் வெண்பால தான் இருக்கும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். திணை அகத்திணை ஆசிரியர் பேர் மட்டும் தாங்க. இதில் நிறைய பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். சரிங்க. இப்போ திணைக்கு 10 பாடலாம் 50 பாடல் பாடியிருப்பாங்க. இப்போ கண்ணன் சேந்தனார் பாடியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இதுல 5 திணையும் பாடப்பட்டிருக்கு. இதுல ஒரு பாட்டு இருப்பாங்க. யாழும் குழலும் முழவும் ஏந்தன, யாழும் குழலும் முழவும் ஏந்தன, வீழும் அருவி வியன்மலை நன்னாட, மறைமான் நோக்கியும் ஆற்றாள் இரவு வகின் ஊரெறி கவ்வை தரும். இந்த பாடல் யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தோழி தலைவனிடம் கூறியது. தோழி தலைவனிடம் கூறியது. சரிங்க. ஓகே, இப்ப பாருங்க. யாழும் குழலும் முழவும் ஏந்தன, வீழும் அருவி வியன்மலை நன்னாடா, மறைமான் நோக்கியும் ஆற்றாள் இரவு வகின் ஊரெறி கவ்வை தரும். சரிங்க. சரி, இது என்ன அப்படின்னா தலைவன் இருக்கார் இல்லையா? தலைவன் தலைவியை மீட் பண்றதுல 2 விஷயம் சொல்றோம். பகல் குறி, இரவு குறி அப்படின்னு பேர் உண்டு. பகல் குறி, இரவு குறி. தலைவன் தலைவி மீட் பண்றது. பகல் குறி அப்படிங்கிறது பகல் நேரத்துல தூரமா மீட் பண்றது. கோவில் குளம் இந்த மாதிரி எங்கேயாவது மீட் பண்றது. தலைவி தோழி அழைச்சிட்டு போவாங்க. ஸோ தலைவன் தலைவி பகல். இரவு குறி அப்படிங்கிறது வீட்டுக்கு பக்கத்துல தலைவன் தலைவி மீட் பண்றது. இரவு நேரத்துல வீட்டு பக்கத்துல. சரி, தலைவன் வெளியில ஜன்னல் வழியா பேசுவார், தலைவி உள்ள இருப்பாங்க, இல்ல வீட்டுக்கு பின்னாடி பேசுவாங்க. இந்த மாதிரி இரவு. ஓகே, இப்படி இரவு நேரத்துல பேசிட்டு போகக்கூடிய தலைவனை பார்த்து தோழி அட்வைஸ் பண்றாங்க. அங்க தோழி அட்வைஸ் பண்றாங்க. தலைவனுக்கு தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. யாழும் குழலும் முழவும் ஏந்தன. யாழ், குழல், முழவு இந்த மாதிரி இசைக்கருவி எல்லாம் வாசிக்கக்கூடிய கலாச்சாரம் உள்ள நாட்டு மன்னனே, வீழும் அருவி வியன்மலை நன்னாடா. சரி, என்ன சொல்றாங்க? வீழும் அருவிகள் கொட்டக்கூடிய நாட்டு தலைவனே, அதாவது ஒரு நல்ல நாட்டோட தலைவனே. தலைவனே, ஒரு நாடு எப்படிப்பட்டது இருக்கு? யாழ், குழல், முழவு அப்படின்னு சொல்லி இசைக்கருவியெல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல நாடு, கலாச்சாரம் உள்ள நாடு. வீழும் அருவி வியன்மலை நன்னாடா. வீழும் அருவி, பல அருவிகள் விழுந்து ஆறாக ஓடக்கூடிய நல்ல வளமான நாடு. வியந்து பார்க்கக்கூடிய அளவுள்ள மலைப்பகுதியை சேர்ந்த தலைவனே. சரிங்க.
இப்படிப்பட்ட வளமான நல்ல கலாச்சாரம் உள்ள வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல உள்ள ஒரு மலைப்பகுதியை சார்ந்த நாட்டு தலைவனே நீ புரிஞ்சுக்கோ. மறைமான் நோக்கியும் ஆற்றாள். அதாவது தலைவியை வந்து நீ எப்ப பார்த்துட்டு போற அப்படின்னு சொன்னா, யாருக்கும் தெரியாமல் வந்து இரவு நேரத்துல தெரியாத நேரத்துல பார்த்துட்டு போற. இத நோக்கியும் ஆற்றாள். தலைவி வந்து என்னன்னா, நீ இப்ப பார்த்துட்டு போற இல்லையா, பார்த்துட்டு விலகி போற இல்லையா, இத தலைவி வந்து தாங்கிக்க மாட்டா. சரி, நீ வந்து பார்த்துட்டு போறத தலைவி தாங்கிக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம இரவு வகை ஊர் அறி கவ்வை. கவ்வை அப்படின்னு சொன்னா எலி சொல். நீ இரவு நேரத்துல மட்டும் வந்து பார்த்துட்டு போ இல்லையா, இது ஊர் மக்கள் பார்க்கும்போது தலைவியை தவறா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறேன். சரி, அதாவது இப்படிப்பட்ட நல்ல கலாச்சாரம் உள்ள நல்ல வளமுள்ள மலை நாட்டை சேர்ந்த தலைவனி நீ இப்படி இரவு நேரத்துல வந்து பார்த்துட்டு போற இல்லையா, தலைவி என்ன பண்ணா இதை வந்து தாங்கிக்க மாட்டா. அதே நேரத்துல என்னது ஊர் அறி கவ்வை தரும். ஊர் மக்கள் இது தெரிஞ்சா பழி சொல்ல மாட்டாங்களா தலைவிய. அதனால தலைவனே சீக்கிரம் வந்து தலைவியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதைத்தான் நம்ம வந்து அறத்தோடு நிற்றல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் முன்னாடி. தோழி அறத்தோடு நிற்றல்னா என்ன? தலைவன் தலைவிய அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவங்களோட விருப்பத்தை 2 பேருக்கு இடையில சொல்றது, அவங்கள சேர்த்து வைக்கிறது, ஸோ மீட் பண்ணும்போது வெளியில கூப்பிட்டு போறது, அடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து தலைவனுக்கு அட்வைஸ் பண்றது, தலைவி கோபமா இருந்தா தலைவியை சமாதானப்படுத்துறது, 2 பேரையும் திருமணம் பண்ண வைக்கிறது. இதைத்தான் தோழி அறத்தோடு நிற்றல்னு சொல்லுவோம். சரிங்க. ஸோ தோழி வந்து யாருக்கு? தலைவன் கிட்ட அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது வந்து என்னங்க, திணைமாலை 50ங்கிற நூல் கண்ணன் சேந்தனார் பாடியிருப்பாரு. 5ஆம் நூற்றாண்டு வெண்பா வகையை சேர்ந்தது. ஒரு 5 திணை, ஒவ்வொரு திணைக்கும் 10 பாடலா பாடியிருப்பாங்க. சரியா? அடுத்தது பார்ப்போமா? அடுத்தது திணைமாலை 150. எழுதினர் கனிமேதாவியார். நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம் நேற்றுதான். கனிமேதாவியார் 7ஆவது எழுதினார் இல்லையா? சிறுபஞ்ச மூலம் எழுதின காரியாசனும் திணைமாலை 150 7ஆவது எழுதின கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணக்கர்னு பார்த்தோமா? அதாங்க. சரி, திணைமாலை 150 இதுல எத்தனை பாட்டு இருக்குன்னா 153 பாட்டு இருக்கு. திணைக்கு 30 பாட்டா பாடியிருப்பாங்க. ஆனா 3 திணையில மட்டும் 31 பாட்டு. சரிங்க. அதாவது இதெல்லாம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, நெய்தல் இந்த 3 திணையில மட்டும் 31 பாட்டு, அதாவது கூடுதலா ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. திணைக்கு 30 பாடல் தான் பாடியிருப்பாங்க. ஆனா 3 திணையில மட்டும் என்ன பண்றாங்க? +1. அதனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா 153 பாடலா இருக்கு. அதுல திணைக்கு 10 பாட்டு பார்த்தோம். இதுல திணைக்கு 30 பாடல். ஆனா 3 திணையில மட்டும் ஒவ்வொரு பாடல் கூடுதலா பாடி 153 பாடல். இதுவும் என்பதாங்க. இதுல இருக்க பாடல வேற எதுலங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, சுந்தரருடைய தேவாரத்திலையும் மாணிக்க வாசகரோட திருக்கோவையாலையும். இப்போ 12 திருமுறைகள் படிக்கும்போது 12 திருமுறை படிச்சிருப்போம் இல்லையா? முதல் 3 திருமுறைகள் திரு ஞான சம்பந்தர், 4, 5, 6வது திருமுறைகள் யாரு? திருநாவுக்கு அரசர், 7வது திருமுறை சுந்தரர். இந்த 7 திருமுறைகளை தான் தேவாரம்னு சொல்லுவாங்க இல்லையா? முதல்ல 12 திருமுறையில சைவ சமயத்துல 12 திருமுறையில முதல் 7 திருமுறைகளுக்கு பேரு தேவாரம். இதுல முதல் 3 திருமுறை எழுதுனது திரு ஞானசம்பந்தர், அடுத்து 4, 5, 6 இந்த 3 எழுதுனது திரு நாவுக்கு அரசர், 7வது திருமுறை எழுதுனது சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படி சுந்தரருடைய இந்த தேவாரத்திலையும் அடுத்து 8வது திருமுறை என்ன இருக்கும்? திருவாசகம், திருக்கோவையும். யாரு? மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பாரு. அந்த 8வது திருமுறையான திருக்கோவையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க. அப்ப திணைமாலை 150 இருக்கக்கூடிய பாடலை யார் எடுத்து எழுதியிருக்கிறா அப்படின்னு கேட்டா, சுந்தரர் தன்னோட தேவாரத்துல எழுதியிருக்காரு 7ஆம் திருமுறையில, மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறையில இருக்கக்கூடிய திருக்கோவையிலையும் எழுதியிருக்காரு. சரியா? 8ஆம் திருமுறையில இருந்து என்னெல்லாம் இருக்கும்? திருக்கோவை, திருவாசகம் இருக்கும் இல்லையா? இதுல திருக்கோவையில ஒரு எடுப்பாடு. களவியல் குறித்த கோட்பாடுகள் அதிகமா இருக்கு. களவியல் திணைமாலை 150 எதை பத்தி எதுவும் சொல்றேன்? களவியல். களவியல் கற்பியல்லாம் பார்க்கல. களவு, கற்பு. களவுங்கிறது பிஃபோர் மேரேஜ், திருமணத்திற்கு முன்னாடி தலைவன் தலைவி அவங்க அன்பு செலுத்துறது. கற்புன்னு சொல்றது ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்துக்கு பின்னாடி. ஸோ அப்போ திணைமாலை 150 இது அதிகமா என்ன சொல்லியிருக்காங்க? திருமணத்துக்கு முந்தைய காதல், தலைவன் தலைவிக்கு இடையில கூடிய திருமணத்துக்கு முந்தைய காதலை தான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதுதான் அது களவியல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமா பாடப்பட்டதுங்க களவு. ஓகே, ஒண்ணு இல்லைங்க. அதுல 50 பாட்டு, இதுல 150 பாட்டு. அதை எழுதுனது கண்ணன் கூத்தனார், இதை எழுதுனது சரி கண்ணன் சேந்தனார். சாரி, நான் சொல்ல பார்த்தீங்களா? கண்ணன் சேந்தனார். இதுல வந்து யார் எழுதியிருப்பா? கனிமேதாவியர் எழுதியிருப்பார். சரியா?
இதுல இருக்க பாட்டை பார்த்துருமா? இதுல சொன்னல ஐந்திணை நூல்கள்ல பெருசு. இந்த ஐந்திணை நூல்கள் சொன்னோம். திணைமாலை 50, சரி திணைமொழி 50, திணைமாலை 150, ஐந்திணை 50, ஐந்திணை 60, ஐந்திணை 70. இந்த 5லயுமே பெரிய நூல் இதுதான். 153 பாட்டு. இதுல அதிகமான அகப்பாடல்களை கொண்டது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இங்க ஒரு 2 பாட்டு, நல்ல பாட்டுங்க. மாயவனும் தம்முனும் போலே மறிகடலும் காணலும் சேர்கவன் மணலும் காணாயோ. ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா, பகல் குறி இரவு குறின்னு. போன பாட்டுல என்னது, தலைவன் வந்து இரவு நேரத்துல சந்திச்சுட்டு போனதை தோழி வந்து தலைவன் கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க. தோழி தலைவன் கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க. சரி, அது போன பாட்டு. இந்த பாட்டுல என்னன்னா பகல் குறியை பத்தி சொல்லியிருக்காங்க. பகல் நேரத்துல சந்திக்கிறது. போன பாட்டு திணைமொழி 50ல என்ன பார்த்தோம், பகல் குறி இரவு குறியை பார்த்தோம். இப்ப இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பகல் குறியில மீட் பண்றது. அது இரவு, இது பகல். சரி, என்ன சொல்றான்னு பாப்போமா? இந்த 2 பாட்டு. மாயவனும் தம்முன்னும் போலே மறிகடலும் காணலும் சேர்கவன் மணலும் காணாயோ. சரிங்க, ஓகேங்க. இப்ப பாருங்க, மாயவன் அப்படின்னா யாரு? கண்ணன். தம்முன் அப்படின்னா, தம்முன்னா என்னன்னா கண்ணனுடைய தமையன். கண்ணனோட சகோதரர் யாரு? பலராமன். தமையன், சகோதரன் சொல்லியிருக்காங்க, பலராமன். சரிங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஓகே, கண்ணன் பலராமன். கண்ணன் என்ன கலர்ல இருப்பாரு? மாயவன் கருப்பு கலர்ல இருப்பாரு. பலராமன் என்ன பண்றாரு? கொஞ்சம் கலரா இருப்பாரு. சரிங்க, ஓகே. இது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. மாயவனும் தம்முன்னும், சரிங்க, மாயவனும் தம்முனும் போலே, அதாவது கண்ணனும் அவருடைய சகோதரனான பலராமன் போல. கண்ணன் என்ன நிறத்துல இருப்பாருன்னா கருப்பு கலர்ல இருப்பாரு. பலராமன் எப்படி இருப்பாரு? கொஞ்சம் வெள்ளை கலர்ல இருப்பாரு. சரியா, அது மாதிரி மறிகடல், ஆழக்கடல் இருக்கு இல்லையா, ஆழக்கடல் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு டார்க் கலரா இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய மணல் பகுதி என்ன கலரா இருக்கு? வெள்ளையா இருக்கும் இல்லையா, அந்த இடத்த சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. கண்ணனும் பலராமனும் போல, கண்ணனும் பலராமனும் பக்கத்துல இருந்தா எப்படி இருப்பாங்க? கருப்பும் சகப்புமா இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி கடலும் மணலும் ஒன்னா இருக்கு. ஏன் இதுல கண்ணனை சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இது வந்து முல்லை நிலத்துல பாடின பாட்டு. முல்லை திணையில பாடும்போது முல்லை நிலத்தோட தெய்வம் யாரு? திருமால் தானே. இப்படிதான் பாடுவாங்க. சரிங்க, இப்படி ஓமையா காட்டுறாங்க பாருங்க. கண்ணனும் பலராமனும் இருக்கிற மாதிரி, கருப்பு சகப்பு சேர்ந்த மாதிரி கடலும் பக்கத்துல இருக்க மணலும் இருக்கு. அந்த மணல் பக்கத்துல என்ன இருக்கு? காணல்னா காடு. சரியா, காட்டு போயிருக்கு. இந்த இடத்த நீ காணாயோ அப்படிங்கிறாங்க. சரியா, தலைவன் தலைவி இந்த இடத்த சந்திக்க போறாங்க. அந்த இடத்த பத்தி சொல்றாங்க. தலைவன் தலைவி சந்திக்க போகக்கூடிய இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்ணனும் பலராமனும் சேர்ந்தா எப்படி கருப்பு சிவப்பா இருப்பாங்களோ அது மாதிரி கடலும் மணல் பகுதியும் சேர்ந்திருக்கு. இப்படிப்பட்ட இடத்துலதான் தலைவன் தலைவி சந்திக்க போறாங்க. இதுதான் பகல் குறி அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க, அடுத்த பாட்டு பார்ப்பாங்க. இன்னொன்னு வந்து தலைவி படிக்கிற பாட்டு. இம்மையால் செய்ததை இம்மையே ஆம்போலும் உண்மையே ஆமென்பார் ஓரார்கண். சரிங்க, சூப்பருங்க. ஓரார்கான் இது வந்து யார்கிட்ட சொல்ற அப்படின்னா, தலைவி தோழி கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு ஆதங்கத்துல பண்ண ஒரு பாட்டு வச்சுக்கோங்க. தலைவன் வந்து ரொம்ப நாளா வெளியூருக்கு போயிருக்காங்க. தலைவனுக்காக தலைவி காத்திருக்காங்க. அப்போ ஊர்ல ஒவ்வொருத்தரா ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் தலைவி வந்து மனசுல எப்படி வச்சிருக்காங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருக்காங்க, தாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு கட்டத்துல தலைவன் வராரு. தலைவன் வரும்போது தலைவி தன்னோட ஆதங்கத்தை தோழி கிட்ட சொல்றாங்க பாருங்க. இம்மையால் செய்தது இம்மையே ஆம்போலும் உண்மையே ஆம் என்பார் ஓரார்கண். நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு செஞ்சது வந்து தண்டனை, இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்களுக்கான தண்டனை அடுத்த பிறவின்னு சொல்றாங்க. இல்ல அப்படிங்கிறாங்க தலைவி. இம்மையால் செய்தது இம்மையே ஆம், இன்னைக்கு செஞ்சதுக்கான பலன் இன்னைக்கே கிடைக்கும். உண்மையே, இதுதான் உண்மை. ஆனா நிறைய பேர் ஓரார்கான் இதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓரார் தான் அதை பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. பாத்தியா, அவங்கதான் என்ன பண்ணாங்க, தப்பு பண்றாங்க. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான தண்டனை இப்பிறவியிலேயே கிடைக்கும். இதை நிறைய பேர் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. பாத்தியா, இவங்க தான் தப்பு பண்றாங்க. இந்த உண்மையை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என் தலைவன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தலைவனும் நாங்க வந்து இன்னும் ஒன்னா வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா, ஓகே. இதுல ஒரு 2 பாட்டு அழகான்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த ஓமை நல்லா இருந்துச்சு. சரி, இந்த பாட்டுல பாருங்க, ஒரு அழகான ஓமை சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. திருமாலும் பலராமனும் ஒண்ணு சேர்ந்தது மாதிரி அங்க கடலும் நிலப்பரப்பும் இருக்கு.
அந்த பகுதியில தலைவன் தலைவி இப்ப மீட் பண்ண போறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இன்னைக்கு செஞ்சதுக்கு இன்னைக்குதான் இந்த பிறவில தண்டனை கிடைக்கும். இப்பிறவியில் செஞ்ச தண்டனை, இம்மைனா இப்பிறவி, இப்பிறவில செஞ்சதுக்கு இப்பிறவிலேயே தண்டனை கிடைக்கும். இதுதான் உண்மை. இதை நிறைய பேர் நினைச்சு பார்க்கறது இல்ல, ஓரார் நினைத்து பார்ப்பதில்லை. பாத்தியா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, சூப்பரான பாட்டு. இப்போ பாத்திரமா, அடுத்து 5 பாருங்க, யார் எழுதியிருக்கா? மாறன் பொறையனார் எழுதியிருக்காரு. சரிங்க, ஓகே. இந்த 5 ஒரு சூப்பரான பாட்டாங்க. சரிங்க, தமிழ் வந்து அழகா இருக்கும். அதனால ஒண்ணு சொல்றாங்க, 5 ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர். இந்த 5 ஆர்வத்தோட பிடிச்சு படிக்காதவங்க செந்தமிழ் சேராதவர், அவர் தமிழர்னு ஏத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்க? இந்த 5 நூல் இருக்கு இல்லையா, இது ஆர்வத்தோட பிடிச்சு படிக்கலன்னா அவங்க தமிழர்களே சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மாறன் பொறையனார் தன்னோட பாயிரத்துல. இந்த நூலுடைய பாயிரம், அந்த ப்ரீஃபேஸ் இருக்கு இல்லையா, பாயிரத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? மாறன் பொறையனார் கிபி 4ஆம் நூற்றாண்டு. இவர் திணைக்கு 10 பாடலாம், 50 பாட்டு வச்சிருக்காங்க. சரிங்க, திணைக்கு ஒரு திணைக்கு 5 திணையா, ஒரு திணைக்கு 10 பாடலாம், 50 பாட்டு வச்சிருக்காங்க. சரியா? மாறன் பொறையனார் திணைக்கு 10 பாடலாம், 50 பாடல் வச்சிருக்காரு. கிபி 4ஆம் நூற்றாண்டு. சரிங்க, அடுத்து பாருங்களேன், என்னோட சிறப்பை உணர்த்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. 5 ஆர்வத்தில் ஓதாதார், ஓதாதார்னா படிக்காதவங்க, ஆர்வத்தோட படிக்காதவங்க, செந்தமிழ் சேராதவர் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, பாப்பா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு நம்ம கேட்ட கதை தான், நல்லா இருக்கும். அந்த பாட்டோட கதை வந்து வெளியே பார்த்த கதை தான். சரிங்களா? ஓகே, பாருங்க, சுனைவாய் சிறு நீரை எய்தாத என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமா தான் கள்ளத்தின் ஊற்றும் சுரம் என்பர் காதல உள்ளம் பறந்த நெறி. இது வந்து தோழியும் தலைவனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரி, தோழியும் தலைவியும் பேசுறாங்க. சரிங்க, தோழி பாடக்கூடிய பாடல். தோழி தலைவிட்ட சொல்லுவாங்க அந்த பாட்டு. சுனைவாய் சிறு நீரை எய்தாத என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமா தன் கள்ளத்தின் ஊற்றும் சுரம் என்ப காதலர் உள்ளம் பறந்த நெறி. சுரம், சுரம்னா வெப்பம். சரிங்களா? சுரம், சுரம்ங்கிறது வெப்பம். காய்ச்சல் அடிச்சா சுரம் அடிக்குதுன்னு சொல்லணும். நம்ம ஜுரம் அடிக்குதுன்னு அதை வடமொழியை மாத்திட்டோம். சுரம்ங்கிறது வெப்பம். தமிழ் பாலை நிலத்தை வந்து சுரமும் சுரம் சார்ந்த நிலமும் சொல்லுவாங்க. பாலையை சொல்லும் போது மணலும் மனம் சார்ந்த நிலமும் சொல்லுவோம், இல்லைன்னா சுரமும் சுரம் சார்ந்த நிலமும் சொல்லுவோம் இல்லையா? சுரம் அப்படிங்கிறது வெப்பம், வெப்பமும் வெப்பம் சார்ந்த நிலமும். சரி, இப்ப பாப்பா, இப்போ இந்த பாலை நிலத்துல 2 மான் இருக்கு. இப்பதான் கொஸ்டின், பாலை நிலத்துல எப்படிங்க மான் வரும்? அங்க ஒட்டகம் தானே இருக்கும், அப்படி கேட்கக்கூடாது. இதுதான் நம்ம பால தடவை சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? குறிஞ்சியும் முல்லையும் தன்னிலை திரிந்துதான் இது. முல்லையும் குறிஞ்சியும் தன்னிலை திரிந்து நல் இயல்பு இழந்து பாலை என்பதை படிமம் கொள்ளும். சிலப்பதிகாரத்துல மாங்கோட்டு மறையும் சொல்லியிருக்காப்புல. சரியா? ஓகே, அது என்னது? முல்லையும் குறிஞ்சியும் தான் மழை இல்லைன்னா காஞ்சி போய் பாலை நிலமா இருக்கும். முல்லையில தான் மான் வாழும் இல்லையா? இப்போ அந்த காட்டுப்பகுதி காஞ்சி போச்சு, அவ்வளவுதான். அது வந்து அப்படி டெசர்ட்டா மாறல, பாலைவனமா மாறல. திரும்ப மழை பெஞ்சா அது முல்லையா மாறிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாலைவனம். ஏற்கனவே அங்க வந்து என்ன இருந்திருக்கு? முல்லை நிலமா இருந்து இன்னைக்கு மழை இல்லாம காஞ்சி போன ஒரு பாலைத்திணை. ஸோ அந்த பாலைத்திணையில சுரம்னா வெப்பம், நல்ல வெப்பமா இருக்கக்கூடிய நேரம், குடிக்க தண்ணியே இல்லை. 2 மான், ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு இடத்துல கொஞ்சமா தண்ணி கிடைக்கும். இந்த தண்ணிய குடிக்கணும். பெண்மான் கிட்ட போயிட்டு நீ குடி அப்படின்னு சொன்னா, ஆண்மான் சொன்னா பெண்மான் குடிக்குமா? குடிக்காது. நீங்க குடிங்க. 2 பேரும் நீங்க குடிங்க, நீங்க குடிங்க. ஆண்மான் என்ன சொல்லுது? நீங்க குடிங்க அப்படின்னு பெண்மான் சொல்லுது. பெண்மான் என்ன சொல்லுது? நீங்க குடிங்கன்னு சொல்லுது. 2 பேரும் உட்காந்து கடைசி தண்ணி வத்தி போயிடும். சரியா? அதனால என்ன பண்ண போறாங்க பாருங்க, சுனை வாய் சிறு நீரை. சுனை, அங்க இருக்கக்கூடிய நீர் ஊற்று, கொஞ்சமா தண்ணி கிடைக்கும். சரியா? சிறு நீரை, கொஞ்சமா தண்ணி இருக்கு, சிறிய அளவு தண்ணி இருக்கு. எய்தாத என்று எண்ணி. இப்போ ஆண்மான் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம் நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா பெண்மான் குடிக்குமா? குடிக்காது. அதுதான் எய்தாத என்று எண்ணி. எய்தாதனா எடுத்துக்காது. ஆண்மான் வேண்டான்னு சொல்லும்போது பெண்மான் எடுத்துக்குமானா எடுத்துக்காது. இதை நினைச்சு என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண. பிணைமான்னா யாரு? தன்னுடைய துணைமான். பெண்மான் இருக்குல்லையா, பெண்மான். பிணைமான் அப்படின்னா பிணைனா பெண். பிணைமான், பெண்மான் இனிது உண்ண, பெண்மான் குடிக்கணும்னு சொல்லிட்டு கலைமா. கலைமா அப்படிங்கிறது என்னது? ஆண். மாங்கிறது ஆண். ஆண் மான் என்ன பண்ணுது அப்படின்னா
கள்ளத்தின் உச்சும். கள்ளத்தின் என்னது? அந்த இடத்துல ஒரு பொய் சொல்லுது. என்ன சொல்லுது? நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை வச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்க, இதுதான் சொல்றாங்க. பெண்மான் கிட்ட போயிட்டு நீ குடிங்கன்னு சொன்னா அந்த பெண்மான் என்ன பண்ணும்? குடிக்காது. 2 பேரும் ஷேர் பண்ணி குடிப்போம். ஆனா அங்க தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. அதனால ஆண்மான் என்ன பண்ணுச்சான்? வா சேர்ந்தே குடிப்போம்னு சொல்லிட்டு ஆண்மான் அங்க வாயை வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப பெண்மான் சரி ஆண்மான் குடிக்குதுன்னு சொல்லிட்டு பெண்மான் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்குது. சரிங்க, இப்ப பாருங்க, காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. சரிங்க, அப்புறம் இந்த கதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ரெண்டுமே வாய் வச்சுட்டே இருந்துச்சு, குடிக்கவே இல்லை. ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும், பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மானும் குடிக்கவே இல்லை அப்படின்னு கதை சொல்லுவாங்க. சரியா, இங்க சொன்னது வந்து பாத்து, அதாவது பெண்மான் குடிக்கணுங்கிறதுக்காக ஆண்மான் என்ன பண்ணா தன்னோட வாயை வச்சுக்கிட்டே இருக்குது, குடிக்கவே இல்லை. சரியா, ஓகே. காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. இப்படி ஒரு விலங்குகள் கிட்டேயே அன்பு, காதல் எப்படி இருக்கு, ஒழுக்கம் எப்படி இருக்கு, அப்படி இருக்கும்போது தலைவியே கவலைப்படாத, உன் தலைவி சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி தலைவியை வந்து தோழி சமாதானப்படுத்துறாங்க. சரிங்க, அதுதான் இதில் சொல்லியிருக்கு. சரிங்க, அழகான ஒரு விஷயத்தை வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இப்போ பாத்தீங்க 5 50 மாறன் பொறையனார் பாடியிருப்பாரு. ஒரு திணைக்கு 10 10 பாடலாம், 50 பாடல் பாடிட்டாரு. நூல் பேரு, பாட்டு, இந்த பாட்டு, அவ்வளவுதான். சரியா, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். 5 70 இது கொஞ்சம் வித்தியாசமா எழுதிட்டாங்க. 70 ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க? 5 திணை, திணைக்கு 14, 5 × 14 70 வந்துருமா? அந்த பேர் இருக்காங்க, அதை 5ஆல டிவைட் பண்ணுங்க எல்லாத்துக்கும். சரியா, எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணுங்க. 5 திணை 50 அப்ப என்ன பண்ணோம்? 5 10 50 முடிஞ்சு போச்சு. 150 5 × 30 150. 70 5 14 70 முடிஞ்சு போச்சு. மூவாதியார் எழுதியிருப்பாங்க 5 திணை 70, ஆசிரியர் மூவாதியார். சேம் இதேதான். 70 பாட்டுகள் இருந்தாலும் 70ல எவ்வளவுதான் கிடைச்சிருக்கு? 66 தான் கிடைச்சிருக்கு. சரிங்க, 66 தான் இதுல வந்து கிடைச்சிருக்கும். சரிங்க, ஓகே. இதை பார்ப்போமா? பழமையான வழக்கங்களை அதிகமாக கூறும் நூல். 5 திணை நூல்ல கடவுள் வாழ்த்து இதுல மட்டும்தான் இருக்கு. நம்ம சொன்னோங்க இன்னைக்கு பார்த்தது ஒண்ணு, இந்த 5 திணைகளை பாடக்கூடிய நூல்ல கடவுள் வாழ்த்து இதுல மட்டும்தான் இருக்கு, இதுல மட்டும்தான் இருக்கு. எழுதுனது யாரு? மூவாதியார். அவ்வளவுதான். 5 திணை 70னா மூவாதியார் எழுதியிருக்காரு. அதுல ஒவ்வொரு திணைக்கும் 14 பாட்டுன்னு சொல்லி 70 பாட்டு வச்சுட்டாங்க. சரிங்களா, இப்ப என்ன பாட்டு பார்ப்போமா? இதுல என்னலாம் சொல்லியிருக்காங்க? சரி பாருங்க. சான்றவர் கேண்மை சிதைவின்றாய் ஊன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சான்றவர் கேண்மை, சான்றோர்னா சான்றோர்னா கேண்மைன்னு நட்பு நம்ம தெரியும் இல்லையா? சான்றவர்னா யாரு? சான்றோர். சான்றோர் நட்பு என்னைக்குமே நமக்கு என்ன இருக்கும்? பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிறவியில மட்டும் இல்ல, நமக்கு அடுத்த பிறவியில கூட, இந்த பிறவியில நமக்கு கிடைச்ச சான்றோர்களின் நட்பு, சான்றோர்களின் நட்பு எப்படி இருக்குன்னா அடுத்த பிறவியில கூட நமக்கு துணையா இருக்கும். அதனால சான்றோர்கள் நட்பு, அதாவது நல்லா படிச்சவங்க, நல்ல பண்புள்ளவங்க, நல்ல ஒழுக்க நெறியில இருப்பாங்களே சான்றோர்கள், இவங்களோட நட்பை தேடி தேடி பிடிக்கணும். ஏன்னா இவங்களோட நட்பு இப்ப மட்டும் இல்ல, அடுத்த பிறவியில நமக்கு வந்து என்ன பண்ணும்? துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மணமகன் கூறும் உறுதிமொழிகளை மணமகள் ஒரு ஏட்டில் எழுதி பெறும் வழக்கம். மணமகன் கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை சொல்றதெல்லாம் பொண்ணு நோனாங்களாம் எழுதி வச்சுப்பாங்களாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. சரிங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மணமகன் கூறும் உறுதிமொழியை மணமகள் ஒரு ஏட்டில் வாங்கி வச்சுக்கிறது. கல்யாணத்தன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு அடுத்து கேள்வி கேட்கலாம்ல, அதனால இப்பவே எழுதி வச்சுருவாங்க. பார்த்தீங்களா, அப்பவே அலர்ட்டா இருந்திருக்காங்கன்னு. சரி, அடுத்து மகளிருக்கு இடதுகண் துடித்தல், தும்மல் வருதல், ஆந்தை அலறுதல், நற்கனவு காண்பது போன்ற நிமித்தங்கள். சரிங்க, அதாவது சகுனம் பார்த்துருக்காங்க. இந்த இடதுகண் துடிச்சா லைட்டா அது எப்பவா துடிக்கும், உடனே நமக்கு ஒரு பயம் வருமே, உடனே கூகுள் எடுப்போம். கண்ணின் இடதுகண் துடித்தால் என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். இல்ல இன்னைக்கு பார்த்து முடிச்சிருப்போம், நாளைக்கு வலதுகண் துடிக்கும், மறுபடியும் அந்த வலதுகண் துடித்தால் என்ன பலன் அப்படின்னு தேடிட்டு இருப்போம் இல்லையா? இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, அது முன்னாடியே இருந்திருக்கு. சரிங்களா, இதெல்லாம் வச்சு சகுனம் பார்க்குற முன்னாடியே உண்டு. சரியா, ஓகே. இடதுகண் துடித்தல், தும்மல் வருதல். யாராவது பேசிட்டு இருக்கும் தும்மல் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப போய் தும்புறாங்களா அப்படிப்பாங்க. இதுலயும் நிறைய இருக்கு. ஒரு விஷயத்த சொல்லும் போது பையன் தும்புறான்னா பொண்ணு தும்புதான். யார் தும்புனா நடக்கும் இல்லை எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சகுனம்லாம் பார்ப்போம்லாங்க. அடுத்து ஆந்தை அலறுதல். நைட்டு எங்கேயாவது ஆந்தை அலறுச்சுன்னா, ஒரு ஆந்தை அலறுது, 2 ஆந்தை ஜோடியா உட்காந்துட்டு இருக்குது, ஆந்தை வீட்டுக்கு முன்னாடி இந்த திசையில அலறுது, இந்த திசையில அலறுது, அப்ப என்ன பலன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்க. முன்னாடி சொல்ல கேட்டிருப்போம்ல, முன்னாடி கேட்டதுங்க. சரியா, ஓகே. நற்கனவு காண்பது, நல்ல கனவு வருது. இதுல என்ன நல்ல கனவு, அது வேற தெரியாத. நம்ம வேற நைட்டு கனவு வந்தா கூகுள போய் தேடுமே. கனவு பலன் அது வேற இருக்கு. நாய் துரத்துவது கனவு வந்தால், பாம்பு துரத்துவது போல் கனவு வந்தால், பாம்பு கடிப்பது போல் கனவு வந்தால், கல்ல தேடி பார்ப்போம்ல, அதான் முன்னாடி இதெல்லாம் வச்சு சகுனம் பார்த்துருக்காங்க. சரிங்களா, அதுதான். மகளிருக்கு இடதுகண், பெண்களுக்கு இடதுகண் துடிச்சா என்னது, அடுத்து தும்மல் வர்றது வச்சு பேசும்போது தும்மல் வந்தா என்னது,
அடுத்து வந்து ஆந்த அலறதை வச்சு பலன் சொல்றது, நல்ல கனவு காண்பது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ சொன்னா மனமான உறுதிமொழி, அதனால் திருமணத்துல சொல்லக்கூடிய உறுதிமொழி. சரிங்களா? திருமணத்தன்னைக்கு உறுதிமொழி சொல்லுவாங்க இல்லைங்க. நான் வந்து இன்னைக்கு திருமணம் பண்ணக்கூடிய நாள், என் உயிர் இருக்கும் வரை உனது உயிருக்கும் இது எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு, நான் தான் உனக்கு பாதுகாவலா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுப்பாங்க இல்லையா? அந்த உறுதிமொழியை எடுத்து எழுதி வைப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து சான்றோருக்கு என்னது, நல்லவங்களோட நட்பு இன்னைக்கு மட்டும் இல்ல, அடுத்த பிறவியில கூட நமக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் எதுல சொல்லியிருக்காங்க? நமக்கு 5 மூவாதையர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. பார்த்துருக்கீங்களா? நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு பார்த்தீங்களா? திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார் பாடியிருப்பாரு. திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார் பாடினாரு. இங்க ஒரு பாட்டு பார்த்தோம். இரவு நேரத்துல சந்திக்க வந்த தலைவனுக்கு தோழி அட்வைஸ் பண்றதை பார்த்தீங்க. திணைமாலை 150 கனிமேதாவியார். இவரை வந்து ஏலாதியும் இவர் தான் எழுதினாரு. இவர் வந்து சிறுபஞ்ச மூலம் காரியாசனுடைய சமகாலமான மாணக்கன்னு பார்த்தீங்க. இவரோட பாட்டு சுந்தரருடைய தேவாரத்திலையும் மாணிக்கவாசருடைய திருக்கோவையில இருக்கு. அடுத்து இவர் பாடின பாட்டை பார்த்தோமா? இங்க வந்து அந்த கண்ணன் எப்படி வச்சு பாடினாரு அப்படின்னு பார்த்தீங்க. சூப்பரா இருந்துச்சு. அடுத்து இப்ப வரையில செய்யக்கூடியதுக்கு இன்னைக்கு இந்த பிறவிலாம் தண்டனை என்ன, அடுத்த பிறவிலாம் வச்சுக்கலாம் இருக்க முடியாது. சரிங்களா? இந்த பிறவை செஞ்சு இன்னைக்கே கொடுத்து விட்டு போயிடுவோம், அடுத்த பிறவிக்கு இன்னைக்கு வச்சுட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு இன்னைக்கே முடிச்சு விட்டுருவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. 5 இதுல 5 திணைகளுக்கு 10 பாடல். மாறன் பொறையனார் இந்த மான் கதையை வச்சு சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்து மூவாதியார் 5 திணைக்கு 14 பாட்டுன்னு வச்சிருப்போம். ஸோ இதுல ஒரு 3 கண்டென்ட் பார்த்தோம். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். சரிங்க. வழக்கம் போல நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தேர்வு இருக்கும். சரியா? ஸோ டெஸ்ட் வந்து நம்மளுடைய தமிழ் பட்டறை டெலகிராம் சேனல்ல இருக்கும். சரி, தமிழ் பட்டறை டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு லிங்க் ஷேர் ஆயிரும். ஸோ மறக்காம எல்லாரும் டெஸ்ட் எழுதி. சரிங்களா? ஈவினிங் ஒரு 5 மணிக்கெல்லாம் 5:30 மணிக்குள்ள உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம எல்லாரும் டெஸ்ட் எழுதிங்க. டெஸ்ட் எழுதிட்டு அதில் வந்து உங்களோட ஃபீட்பேக்கும் கொஞ்சம் சொல்லிடுங்க. சரிங்க? அடுத்து நம்ம 44 கிளாஸ் பார்த்துருக்கோம்ல. ஸோ உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. ஸோ அதில் உங்களோட கருத்துக்கள் நிச்சயமா தேவையில்லை. அந்த டெஸ்ட் லிங்க்லேயே கீழே வந்து ஃபீட்பேக் வச்சுருவோம். அதில் உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லணும். டெஸ்ட்டோட கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸஸ் பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் என்ன இருக்கோ தாராளமாக அதில் வந்து சொல்லிடுங்க. சரிங்க? டெஸ்ட் லிங்க்லேயே டெஸ்ட் முடிச்ச உடனே கீழே லாஸ்ட்டில் இருக்கும். டெஸ்ட் லிங்க்லேயே இருக்கும். ஸோ மறக்காமல் அதில் ஃபீட்பேக்கும் சொல்லிடுங்க. ஓகே. ஸோ நாளைக்கு மறக்காமல் தேர்வுங்க. அடுத்த கிளாஸில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.